2026 தமிழ்நாடு எலெக்ஷனுக்கான எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே வெளியே வந்துருச்சு. அந்த எக்ஸிட் போல்ஸை நிறைய பேர் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த எக்ஸிட் போல் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இதுல இருந்து உன்னோட ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ChatGPT, Claude AI, Gemini 3 ஏஐலயுமே நம்ம இந்த ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிட்டு அதோட ப்ரெடிக்ஷனை கேட்டோம். அதுக்கான பதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல ChatGPT நம்ம கேட்டப்ப ChatGPT நான் இந்த மாதிரி 5 ஃபேக்டர்ஸை வச்சு தான் நான் என்னோட ப்ரெடிக்ஷனை பில்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு 5 ஃபேக்டர் கொடுக்குது. என்ன ஃபேக்டர் அப்படின்னா, 2021 அந்த பேஸ்லைன் ஓட் ஷேர் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். அதுக்கு அடுத்து எக்ஸிட் போல் எப்படி ஸ்விங் ஆகும், எந்த டைரக்ஷனில் ஸ்விங் ஆகுன்றதையும் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி டிவிக்கே எந்த அளவுக்கு ஓட்டுகளை பிரிக்கும் அப்படின்றதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்து காஸ்ட் வைஸாகவும் ரீஜனல் வைஸாகவும் ஓட்டிங் பிளாக்ஸ் எப்படி இருக்குன்றதையும் நான் எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட் பாயிண்டா ChatGPT சொல்ற இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்பன்லையும் ரூரல்லையும் எவ்வளவு ஓட்டர் டர்ன் அவுட் பேட்டர்ன் இருக்கு அப்படின்றத பார்க்குது. ஆக்சுவலா இந்த எலெக்ஷன்ல பதிவாயிருக்கு இந்த 82% டர்ன் அவுட் அப்படிங்கிறது ஹை லெவல்ல ரூரல்ல இம்பாக்ட் இருக்கு அப்படின்றது ChatGPTயோட கணிப்பா இருக்கு. சரி, ரீஜன் வைஸா போயிடலாம். ஃபர்ஸ்ட் சென்னை உட்பட நார்த் ரீஜன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா இந்த சீட் கணக்கு அப்படின்றத ChatGPT ஒரு கணக்கா 60 சீட் அப்படின்னு காட்டுது. Claude AI 45 சீட் அப்படின்னு காட்டுது. Gemini AI 50 சீட் அப்படின்னு காட்டுது. நம்ம ஓவராலா அந்த ரீஜன் வைஸா ChatGPT என்ன நம்பர் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை உள்பட வட தமிழகம், அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வெள்ளூர் பெல்ட், இதுல பாத்தீங்கன்னா திமுக ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கு அப்படின்னு சொல்லுது. ChatGPTயோட கணக்குப்படி 60 சீட்டை இந்த ரீஜன்ல எடுத்துக்கிறது. அதுல திமுக 40 to 45 சீட் ஜெயிக்கும், அதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ChatGPT சொல்லுது. அதே மாதிரி AIADMK 10 to 15 சீட் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அடுத்து டிவிக்கே இந்த பகுதிகளில் 3 to 6 தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது ChatGPTயோட கணிப்பா இருக்கு. இதே மாதிரி நம்ம கிளாடுக்கு போயிட்டோம் அப்படின்னா, சென்னை உட்பட அந்த வட தமிழ்நாட்டில் 45 சீட்டை கணக்கில் எடுத்துக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா Claude AI சொல்ற கணக்குப்படி திமுக 17 ஜெயிக்கலாம், டிவிக்கே 16 ஜெயிக்கலாம், அதிமுக 10 ஜெயிக்கலாம், அதர்ஸ் அப்படின்னு மற்ற கட்சிகள் 2 சீட்டுகளை ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி Claude AI சொல்லுது. இதே கணக்கில் Gemini AI என்ன சொல்லுது அப்படின்னா, அது இந்த வட தமிழ்நாட்டில் இருக்க 50 தொகுதிகளை எடுத்துக்கிறது. அதுல திமுக கூட்டணி 28 to 34 சீட்டு ஜெயிக்கலாம் அப்படிங்குது. அதிமுக கூட்டணி 10 to 14 தொகுதிகள் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. வட தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு Gemini AI டிவிகேவோட ப்ரொஜெக்ஷனா 4 to 8 தொகுதிகள் சொல்லுது. அதே மாதிரி அதர்ஸ் அப்படின்ற செக்ஷன்லையும் 2 தொகுதிகளை காட்டுறாங்க.